உதயா, வா ரம்யா. என்னம்மா? உடம்புக்கு என்ன பண்ணுது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. டயர்டா இருக்கேன். அவ்வளவுதான். எப்போ டேட் சொல்லியிருக்காங்க? 10 நாள் இருக்கும். அப்போ எப்ப வேணாலும் பிரசவ வலிய எதிர்பார்க்கலாம். டின்னருக்கு கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். நான் ஆச்சு ரம்யா. என்ன சொல்லு? இல்ல, ஹால்ல எல்லாரும் இருக்கோம். நீ மட்டும் தான் மிஸ்ஸிங். அதான் முடிஞ்சா அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். சாரி ரம்யா. ம்ஹும். இதுல ஃபீல் பண்ண என்ன இருக்கு? அதோட உன் நிலைமையும் யாருக்கும் புரியாம இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. சரிதான். புது வீடு கிரகப்பிரவேசம், அப்புறம் பில்டிங் பிளான் எல்லோரும் வந்தா எப்படி எந்த மாதிரி பயன்படுத்தலாம், எந்த ஃபேமிலி எங்கெங்க இருக்கிறதுன்னு இப்படி இன்னும் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வீடே உன்னோடது. நீ இல்லாம நாங்க மட்டும் பேசுறது கில்ட்டியா இருக்கு. அதான். கதிர், அவர் இல்லாமலா? என்ன உதயா? இப்பெல்லாம் நைட்டு தூக்கமே வரதில்ல. அதான் பகல்ல படுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. முடிஞ்சா வராம இருக்க மாட்டேன். புரியுதுமா. ரெஸ்ட் எடு. ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரிதான். நீங்க எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க. டிஃபன் எல்லாம் அப்பவே தயாராயிடுச்சு. சரி உதயா, சாப்பிடுறோம். நீ படுத்துக்கோ என்று ரம்யா சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தாள் உதயா. என்னதான் கட்டாயத்துக்கு அனைவரிடமும் பேசிக் கொண்டிருந்தாலும் கதிரவனுக்கு மனம் முழுக்க மனைவியிடம்தான் இருந்தது. ஏனோ அத்தனை நாட்களும் இல்லாத விதமாக மனைவியுடன் கூடவே இருந்து அவளுடைய மன உடல் வேதனைகளை அனைத்தையும் தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் போல மனம் கிடந்து தவிக்க அந்த நிலை அவனுக்கே ஆச்சரியமானதாக இருந்தது. குடும்பத்தோடு அதிசயமாக வந்திருக்கும் தம்பிகள் ஒரு மனதாக பேச அமர்ந்து விட்டிருக்க அதில் கலந்து கொள்ளாமல் தனக்கென்னவென்று இருந்துவிடவும் முடியவில்லை கதிரவனுக்கு. தொடர்ந்து அனைவரும் பசியாறி முடியவும் ஊரிலிருந்து தாய்மாமாவும் அத்தையும் குடும்பத்துடன் அவர்களுடைய பேரனின் திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க வரவும் சரியாக இருந்தது. அதாவது கதிரவனின் தாயுடைய பிறந்த அண்ணன் குடும்பத்தினருடன் வந்திருந்தார். ஒரே இடத்தில் மொத்த குடும்பத்தையும் பார்த்த சந்தோஷத்தில் வயதில் மூத்தவர் கதிரவனிடம் அவனது மனைவியை விசாரிக்க, இதோ அழைத்து வருகிறேன் என்று அவன் மனைவியை தேடிக்கொண்டு வந்திருந்தான். ஏனோ நாங்கள் இருவரும் வயதில் மிகவும் மூத்தவர்களான தாய்மாமா அத்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும் போல வெகு தீவிரமாக தோன்றியிருந்தது கதிரவனுக்கு. இப்பொழுது கடவுளே அதற்கு ஒரு வழிகாட்டி விட்டார் போல இருக்க, உதயா என்று மனைவியின் அறைக்குள் வந்திருந்தான். உதயா, என்ன பண்ற? "என்னத்தான் பேசு. படுத்துட்டு இருக்கேன்" என்றாள் உதயா. "சரிதான், எழுந்து வா. ஊரிலிருந்து அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க." "ம்ஹும், நான் வரலைங்க." "விளையாடாத. வயசுல பெரியவங்க. அவங்க கிட்ட நம்ம 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கலாம். வயசுல மூத்தவங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்" என்று நினைத்து உதயா எழுந்து வந்தாள். பெரியோர்களை பார்த்ததும் இருவரும் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினர். சிறிது நேரம் பேசிவிட்டு உணவு உண்டுவிட்டு எல்லோரும் போய்விட உதயாவும் எனக்கு டயர்டா இருக்கு என்று சொல்லி அவள் உறங்கச் சென்று விட்டாள். மறுநாள் கதிரவனின் அலுவலகத்திற்கு உதயாவின் தம்பி ஊரிலிருந்து வந்திருந்தான். "ரகு, வா. இப்பதான் வரியா?" என்றவன் கதிரவன். "ஆமாம் அம்மா. எப்படி இருக்கீங்க நீங்க?" "உதயா, நல்லா இருக்கும். ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?" "எல்லோரும் நலம். உங்க வேலை எதையும் நான் டிஸ்டர்ப் பண்றதா இருந்தா சொல்லிடுங்க. வீட்டுக்கு கிளம்புறேன்." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உட்காரு ரகு." "தேங்க்ஸ் மாமா" என்று அமர்ந்திருந்த ரகுராம், "நான் ஒண்ணு கேட்கலாமா?" என்று இருந்தான். "கேளு." "வேண்டாம், விடுங்க." "அட, என்ன விஷயம் கேளு." "அப்புறம் நீங்க என்ன அதிக பிரசங்கின்னு நினைச்சுட்டா?" "அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். அதோட கேட்க நினைச்சத கேட்டுட வேண்டியதானே?" "சரிதான். ஏன் இப்படி இருக்கீங்க? புரியல. எதையோ இழந்துட்டா போல ஒரு மாதிரி." "இல்லையே." "சரிதான்." "என்னப்பா?" "நீங்க இயல்பா இல்ல மாமா." "என்ன சாப்பிடுற ரகு?" "மதியம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினேன். ஃப்ளைட் வந்ததால வீட்டில இருந்து கிளம்புனேன். 1½ மணி நேரத்துல வந்தே சேர்ந்துட்டேன்." "சரி, அப்ப ஏதாவது குடி." "சரி" என்றான். "மாமா எப்ப வரார்?" "சரியா தெரியல. எப்படியும் 10 நாள் ஆயிடும்." "என்ன கோவமா இருக்கா போல?" "அதெல்லாம் இல்ல மாமா." "சும்மா சொல்லாத. உன் முகம் அப்படியே காட்டிக் கொடுக்குது." "உப்பு குறையாத விஷயங்கள தான். வேறென்ன?" "சொல்ல இஷ்டமில்லன்னா விடு. டீ எடுத்துக்கோ." "உதயாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை?" "என்ன மாமா?" "என்ன பதில் எதிர்பார்க்கிற?" "தெரியல மாமா. ஆனா ஆனா என் சித்தியும் ரோஹித்தும் சேர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள ஏதோ விளையாடிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும் எனக்கு சந்தேகமே இல்ல." "என்ன ஏதேதோ சொல்ற?" "ரோஹித் அப்பா
எங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர். இப்ப இல்ல. 7, 8 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்பவும் பிசினஸ்ல தொடருது. ஆனா தனித்தனியா. ஆரம்பத்திலே ரோஹித் நல்லவனா தான் இருந்தான். எனக்கும் பிரேமுக்கும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். உதயா யாரையும் அலட்சியப்படுத்தவும் மாட்டா, ரொம்ப பேசவும் மாட்டா. பார்த்தா அடையாளம் சொல்ற அளவுக்கு இருந்துக்குவா. ஆனாலும் வீட்டுக்கு யாரையும் அழைச்சிட்டு வர மாட்டோம். அம்மா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ரோஹித் மட்டும்தான் அப்பாவோட பிசினஸ் வழியில நண்பனானவன். எங்களை விட பல மடங்கு பணக்காரனும். இதெல்லாம் சேர்த்து அப்பா அவனுக்கு நிறையவே இடம் கொடுப்பார். என்னையும் பிரேமையும் அவன மாதிரி பெரிய இடத்து பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ரோஹித் கிட்டயும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. ஏன் பார்க்க பேச எங்களை விட கூட நாகரிகமா நல்லவனா காட்டிக்குவான். என்னையும் பிரேமையும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவான். நிறைய விட்டு கொடுப்பான். சின்ன சின்ன விஷயங்கள கூட நல்ல விதமா அட்வைஸ் பண்ணுவான். ஏதாவது விசேஷம் பார்ட்டினா வீட்டுக்கு வருவான். இயல்பா பேசி பழகுவான். ஆனாலும் உதயா அவனை என் மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி தான் பார்ப்பான். நேருக்கு நேர் பார்த்தா ஒரு ஹாய் மட்டும் சொல்லுவான். அப்போதெல்லாம் அம்மா கிட்ட அவன் பேசுறத பார்த்தா அத நடிப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் எங்களுக்குமே எந்த வித்தியாசமும் அப்ப தெரியல. ம், உதயாவுக்கும் நானும் பிரேம் மாதிரி தான்னு ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறான்னு அப்பாவி மாதிரி அம்மா கிட்ட உரிமையா கேட்பான். பார்க்கவே பாவமா இருக்கும். ஒத்தையா பிறந்து வளர்ந்ததால எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கூட பிறந்தவங்க நமக்கு இல்லாம போயிட்டாங்கன்னு ஏக்கமா இருக்கும். இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஏக்கம் இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லுவான். அவனோட பேச்ச நானும் பிரேமமும் நம்பிட்டோம். அப்புறம் அம்மாவை பத்தி சொல்லணுமா என்ன? அவங்க நேச்சராவே ரொம்ப சாஃப்ட். ஐயோ பாவம்னு ரோஹித்தையும் அவங்க பையனாகவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்போ நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிந்தது. இந்த டயலாக் எல்லாம் அவன் எப்பவுமே அம்மா கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கான். என்கிட்ட பிரேம் கிட்ட கூட உங்க 2 பேரையும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா பார்க்கணும்னு தான் சொல்லுவான். அப்பா உதயா கிட்டயோ சொல்லவே வேண்டாம். இன்னும் நல்லா நடிப்பான். ஆனாலும் ஏன் ரோஹித் கிட்ட பேச மாட்டேங்கிற? அவனும் நம்ம ரகு பிரேம் மாதிரிதான்னு அம்மா உதயா கிட்ட சொல்லி சொல்லி போக போக உதயாவுக்கும் ரோஹித்தை கூட பிறந்த ஒருத்தனாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. வா போன்னு கூப்பிடுறதுல இருந்து யதார்த்தமா பேசுற வரைக்கும் அவளுக்கு ரோஹித்தும் இந்த 2 பேர் மாதிரி தான். அதனாலேயோ என்னவோ அம்மா இருக்கிற வரைக்கும் அவனால தன்னோட உண்மையான முகத்தை காட்டிக்க முடியல. அம்மா போன 2 மாசத்துல அப்பா கிட்ட வந்து உதயாவை கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்டான். அப்பா உதயா அங்க இல்ல. அப்பா மேல இருந்த கோவத்துல இங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற அம்மா வழி பாட்டி வீட்டுக்கு வந்து தங்கிட்டா. அதனால நடந்தது எதுவும் உதயாக்கு தெரியாது. அதே சமயம் ரோஹித்துக்கு தெரியாம அப்பா கிட்ட அவனோட 2 முகத்தை சொல்லிட்டான். நானும் பிரேமவும் கூடவே கூடாதுன்னு தடுத்தோம். ஏன்? மத்தபடியும் அவன் மேல எங்க 2 பேருக்குமே நல்ல கருத்து இல்ல. ரோஹித் வெளிப்படையா கேட்டான். அவ்வளவுதான். மத்தபடி அப்பாவுக்கும் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தது எனக்கும் பிரேமுக்கும் தெரியும். அவனோட உண்மையான முகத்தை எடுத்துக்காட்டி அப்பாவோட அந்த எண்ணத்திற்கு நிரந்தரமா முற்றுப்புள்ளி வச்சோம். எங்களுக்கும் ரோஹித்தோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்காம நாங்களும் ஒரேடியா மறுத்திருக்கலனா அப்பா சந்தோஷமாகவே சம்மதிச்சு இருப்பார். ரொம்ப பெரிய இடம், நல்ல பழக்கமானவங்க, ஒரே பையன், திறமசாலியும் கூட. ஏன் அவன் அம்மா அப்பாவும் ரொம்ப நல்லவங்க. இப்படி அப்பாவுக்கு ரோஹித்தை பிடிக்க எத்தனையோ காரணங்கள். ஏன் அப்படியே நாங்க தடுத்திரலனாலும் உதயா சம்மதிச்சிருக்க மாட்டாங்கிறது வேற விஷயம். என்ன அப்படி மட்டும் உதயா வரைக்கும் வந்து அந்த பேச்சு நின்னு போயிருந்தா நான் உதயாவுக்கு ரோஹித்தோட 2 முகம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இத்தனை பிரச்சனைகளும் கூட அவனால வந்திருக்காதோ என்னவோ. ஆனாலும் பிரச்சனைக்கு அவன் மட்டும் காரணம் இல்லையே என்று எண்ணியதை அப்பொழுது ரகுவால் வெளிப்படுத்த முடிந்திருக்கவில்லை. ஏன் கதிரவனாலும். அதைத் தொடர்ந்து அவனோட மெயின் பிசினஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு ரோஹித் 4, 5 மாசம் வெளிநாட்டிலேயே இருக்க, இங்கே உதயாவுக்கு கல்யாணமே கூட நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு விதத்துல பார்த்தா ரோஹித்தோட உண்மையான முகமும் தெரியாம, இதுவரைக்கும் நடந்ததும் எதுவும் தெரியாம உதயா பாவம்தான் என்று இருந்தான் ரகுராம். ஆனா உதயாவோட குணத்துக்கும் ரோஹித்தோட உண்மையான முகம் மட்டும் தெரிஞ்சிருந்தா சீச்சி போன்னு காரி துப்பி இருப்பான். இவ்வளவு ஏன் ரோஹித் மட்டும்னா இவ்வளவுக்கு அப்புறம் நடந்ததை எல்லாம் பார்த்து மனசு மாறி அவன் ட்ராக்ல போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் போயும் இருப்பான். ஆனா அதுக்கு விடாம இந்த சித்தி வனிதா மணி செஞ்சதுதான் மன்னிக்கவே முடியாது.
அவங்க மட்டும் உள்ள வராம இருந்திருந்தா இதையெல்லாம் நடந்தே இருக்காது. என்ன நடந்தது என்ற கதிரவனை, நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல மாமா. என் உயிரே போனாலும் இந்த விஷயம் என்னை தாண்டி வெளியே போகாது, நம்பலாம் என்று இருந்தான். என்ன சொல்ல வர? அந்த ரோஹித்தும் சித்தியும் செஞ்ச கேவலமான வேலைய உங்களுக்கு வந்த லெட்டர்ஸ் தான் சொல்றேன். புரியல. சரிதான். உங்க பெருந்தன்மைக்கு பின்ன நீங்க வேற எப்படி நடந்துப்பீங்க என்றவன் கதிரவனின் கைகளை பற்றியிருந்தான். உதயா ரொம்ப நல்லவன் மாமா. ஏன் வெகுளியும்? எனக்கு எல்லாமே தெரியும். ரோஹித்தோட பிஏ என் ஃப்ரெண்டு. என் சித்தி அடிக்கடி ரோஹித்தை மீட் பண்ணுனத அவன் சொன்னப்போ எனக்கு ஏதோ தப்பா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம நானும் அவனும் கண்டுபிடிச்சது தான் எல்லாமே. சின்ன வயசுல இருந்து அவன் அந்த மாஸ்டர் படிச்சது, அந்த நிலைமையில வந்தது எல்லாமே அப்பாவால தான். அதாவது நானும் பிரேமும் சொல்லி. அந்த நன்றி கடனுக்காக தான் அவன் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு இறங்கி இந்த சதி வேலைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொன்னது. இன்னும் கூட என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா மாமா? என் மனைவி 1% கூட குறை சொல்ல முடியாத பத்திரமாத்து தங்கம். ரோஹித் கடிதம் எழுதி கொடுத்தது, போட்டோ எல்லாம் நான் எதுவுமே நம்பல. இது வரைக்கும் ஒண்ணு கூட உதயாவுக்கு இத பத்தி தெரியாது. நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா நான் அவளை சந்தேகமே படல. அவளுக்கு தெரியாம தான் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தேன். உதிக்கி நல்லபடியா பிரசவம் முடிஞ்சதும் இத சொல்லி எப்படி தீக்கலாம் என்றுதான் முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்து சொல்லிட்ட. கடவுளே என்றான் ரகுராம். ரொம்ப நன்றி மாமா. என்னோட அக்காங்கிறதுக்காக சொல்லல. உதயா ரொம்ப நல்லவ. நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான். நானும் அதையெல்லாம் கண்டுக்க கூட இல்ல. ஏன் குப்பைக்கு சமமா தான் பார்த்தேன். மாமா தனது தன்மானத்தை சோதிக்கும் விதமாக வந்த கடிதத்திற்கு பிறகுதான் அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுக்கத் தொடங்க, ஏதோ தோன்ற அந்த கடிதத்தை எடுத்த ரகுராமனிடம் கொடுத்திருந்தான். அதை நிமிடத்தில் படித்துவிட்டு நிமிர்ந்த ரகுராம், இதுல 1% கூட உண்மை இல்ல மாமா. இது என்னால நிரூபிக்க முடியும் என்று கண்கள் கலங்க சொல்லியிருந்தான். அவசியம் இல்ல. என் மனைவி மேல தப்பு இல்லைங்கிறது ஏன்? அவ மேல எந்த தப்பும் இருக்காதுங்கிறதுல எனக்கு தொடக்கத்திலிருந்தே எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன ஒரே கோபம்னா, எங்க 2 பேருக்கும் இடையிலே நடந்ததையெல்லாம் இவ சொல்லாம எப்படி 3வது ஒருத்தருக்கு தெரிய முடியுங்கிறது மட்டும்தான். இப்பதானே புரியுது. உன் அப்பா மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. அதாவது முதல்ல உன் சித்திக்கு, அப்புறம் அந்த பொறுக்கிக்கு. மன்னிச்சிடுங்க மாமா. தேவையில்லாம உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள். நீ என்ன செய்வ ரகு? என்ன இப்பவாது உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததே. எனக்கும் எத்தனையோ தடவை அந்த ரோஹித்தோட சட்டைய பிடிச்சு கேட்டா என்னங்கிற வெறிதான் வரதான் செஞ்சது. சொல்லுங்க மாமா. இதுல நான் எந்த விதத்துல உங்களுக்கு உதவ முடியும்? என்ன நீங்க 100% நம்பலாம். என்னை தாண்டி இது வேற யாருக்கும் போகாது. இல்ல ரகு. இந்த விஷயம் உதயாவுக்கு தெரியவே கூடாது. அவள் இருக்கிற மனநிலையிலும் உடல்நிலையிலும் தெரிஞ்சா ரொம்ப பாதிக்கும். உதயாவுக்கு பொசசிவ்னஸ் அதிகம். அம்மா போனது, அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாம் எங்களால ஈஸியா எடுக்க முடிஞ்சது மாதிரி உதயாவால முடியல. அதுலயும் அந்த சித்தி உதயாவை எதிரி மாதிரியே தான் பார்த்தாங்க. அவங்க மட்டும் நல்லவங்களா இருந்திருந்தா உதயா அவங்கள சுலபமா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பா. அப்படி இல்லாததுனால தனக்குள்ளேயே சுருங்கி ஒரு கட்டத்துல ரொம்பவும் தாங்கிக்க முடியாம போய் இனிமேல் பேசாம இருக்க முடியாதுங்கிற நிலைமையில தன்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம்னு வெளியே வந்துட்டா. நான் நானும் பிரேமும் கூட ஆரம்பத்துல உதயாவை புரிஞ்சுக்கல. தப்பாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படியும் இன்னொரு வீட்டுக்கு போக தானே. அது வரைக்கும் அப்படிதான் விட்டு கொடுத்து போனா என்ன, கெட்டு போயிடுவான்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அப்படி மட்டும் உதயா இருந்திருந்தா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைய விட்டிருக்க மாட்டாங்க. இல்லனா அந்த ரோஹித் மாதிரி எவனாவது ஒருத்தன் உள்ள வந்திருப்பான். ரகு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே வச்சு அது ஒரு கவலையாகவே இருந்தது. பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு மாமா? உதயாவுக்கு வர வெள்ளிக்கிழமை டேட் சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு பாக்குறேன். சரிதான் மாமா. ஆனா அந்த ரோஹித்த சும்மா விடக்கூடாது. சித்தி அம்மாவையும். வேண்டாம் ரகு. இவனுங்க மாதிரி ஊர் உலகத்துல இன்னும் எத்தனை பேர் இல்ல. விடு. அதுக்காக உண்மைய சொல்லணும்னா
உதயா பெரிய தப்பு எதையும் பண்ணியிருக்க மாட்டாங்கிறது நான் நம்பினேன். இதுவே என் இடத்துல வேற ஆளா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ தெரியல. இப்படிதான் பல குடும்பத்துல இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. கணவன்மாருங்க பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்து செயல்படணும் தான் என்னுடைய வேதனையே. சரி, உன் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? எனக்கு நாளைக்கு கடைசி எக்ஸாம் அம்மா. அதை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடுத்துறேன். சந்தோஷம் ரகு. உதயா கிட்டையும் சொல்லு. அவளுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். அப்புறம் என்னமாம்மா? மும்பைல எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. காலையில நேரத்துல கிளம்பி ஈவினிங் வந்துடுவேன். சரிதான், தைரியமா போயிட்டு வாங்க. நான் மதியமே வந்துடுறேன் என்று இருந்தான். கதிரவனுடன் வீட்டிற்கு வந்த ரகுராம் தமக்கையை பார்த்து பேசிவிட்டே கிளம்பியிருந்தான். கதிரவனுக்கு எதையோ இழந்தார் போல அல்லது இழக்கப் போவதைப் போல இதென்ன தோற்றம் என்று எண்ணாதிருக்க முடியவில்லை. ஆனாலும் எதையும் கேட்டுக்கொண்டவன் இல்லை. தைரியம் மட்டும் கொண்டு இருந்தான் கதிரவன். மறுநாள் அதிகாலையில் கிளம்புவதற்கு தேவையான வேலைகளை முடித்துவிட்டு வந்து பார்த்தபோது மனைவி உறங்கிவிட்டு இருந்தது தெரிந்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளை தொல்லை செய்ய மனம் வந்திருக்கவில்லை. அதிகாலையில் கிளம்பும் போதும் வந்து பார்த்திருந்தான். இன்னதென்று சரியாக சொல்ல தெரியாத ஒருவித வழி தந்த அவஸ்தையில் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு இருந்தவள் சற்று முன்னர் தான் கண் அயர்ந்திருந்தாள். சரிதான், மாலை வந்து பேசிக்கொள்ளலாம் என்று திரும்பியிருந்தவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை என்பது அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. மனம் கேட்காமல் இன்று பகல் முழுக்க உதயாவுடனே இரு, பார்க்க மிகவும் சோர்ந்து தெரிகிறாள் என்று பொன்னம்மாவிடம் ஒரு முறைக்கு பல முறை சொல்லிவிட்டே சென்றிருந்தான். காலை 7 மணிக்கு மேலாகியும் உதயா வராததால் அவளை தேடிக்கொண்டு வந்திருந்தாள் பொன்னம்மா. உதயம்மா, வா வா பொன்னம்மா. என்னம்மா, என்ன பண்ணுது? ரொம்ப வலிக்குது. உதயம்மா, இங்க பாரு. எங்க வலி? இங்க இடுப்பு. அம்மா என்று வழியில் முழங்கியவள் வியர்வையில் முழுக்க நனைந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்தாள். பாத்துமா, ஒண்ணுமில்ல. இங்க பாரு. ரொம்ப முடியலையே. இதுதான் பிள்ளை வலி. ஆமா, எப்பதுல இருந்து வலிக்குது? நேத்து நைட்டுல இருந்து இங்க ஏதோ இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிச்சுக்கிட்டே தான் இருந்தது. திடீர்னு 1 மணி நேரமா தான் வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னம்மா நீ, நைட்டே சொல்லியிருக்க வேண்டாமா என்று ஆதங்கத்துடன் கேட்டவள், சரி இந்தா, சூடா காப்பிய 2 வாய் குடி. நான் போய் கலாராவதியை அழைச்சிட்டு உடனே வரேன் என்று கையோடு கொண்டு வந்திருந்த காப்பி கப்பை உதயாவின் கையில் வைத்துவிட்டு வந்திருந்தாள். மெதுவாவே வா பொன்னம்மா என்றவளால் இப்பொழுது பேச கூட முடிந்தது. வழிகளுக்கிடையேயான இடைவெளி மிகவும் குறைந்திருக்க மிரட்சியுடன் அடுத்த வழிக்காக காத்திருந்தாள். கை கால் அனைத்தும் விட்டு போவதைப் போல மீண்டும் அந்த பயங்கரமான வழி வந்திருந்தது. அந்த இடத்தை விட்டு நகர முடியுமா என்று கூட சந்தேகமாக இருந்தது. அந்த அளவிற்கு மிகவும் அசதியாக உணர்ந்தாள். கதிர், என்னால முடியலையே. போனா இனி திரும்ப வரவோ மாட்டேன் கதிர். உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போக முடிஞ்சா தைரியமா இருக்குமே என்றவள் ஏதோ சுலபமாக வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியலையே என்று தாங்கிக் கொள்ள முடியாமல் முணங்கினாள். தொடக்கத்தில் வந்ததெல்லாம் ஒரு வழியே இல்லை என்பதைப் போல அடுத்தடுத்து வந்த வழிகளில் துடித்து துவண்டாள். பொன்னம்மா அழைத்து வந்திருந்த கலாரேவதி இருவரும் 2 பக்கமும் தாங்கிக் கொள்ள மெதுவாக வந்திருந்தாள். டிரைவர் காருடன் தயாராக வீட்டின் படியருகே காத்திருக்க பொன்னம்மாவுடன் மருத்துவமனைக்கு கிளம்பியிருந்தாள். ஐயாவுக்கு பேசு உதயம்மா என்று பொன்னம்மாவிடம் அவருக்கு போன் போகல என்று சொல்லியிருந்தாள். அமராவதி அம்மாவுக்கு இதோ என்று அமராவதிக்கும் அழைத்திருந்தவள் வலியுடனே விஷயத்தை சொல்லியிருந்தாள். தொடர்ந்து மருத்துவருக்கு தொடர்பு கொண்டு நடப்பை தெரிவித்திருந்தவள் அதிகப்படியான வலியால் மருத்துவமனை சென்று சேருவதற்கு முன்னரே பாதி சுயநினைவை இழந்திருந்தாள். அதற்கு பிறகு நடந்த எதையுமே உதயா அறிய முடியவில்லை. உதயா மருத்துவமனையை அடைந்த 1 மணி நேரத்தில் அமராவதியும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்திருந்தாள். வரும் வழியிலேயே கதிரவனை தொடர்பு கொண்டு பேசியவர் அவன் சொன்னதை கேட்டு அச்சத்தில் உறைந்து போனார். கதிரவன் சொல்லியிருந்ததும் இதுதான். பெரும் வலியை தாங்கும் அளவிற்கு உதயாவின் உடல்நிலை இல்லை. நிமிடத்திற்கு நிமிடம் அவளுடைய உடல்நிலையில் கவலைக்குரிய மாற்றங்கள் ஏற்படுவதால்
உடனே அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தைகளை எடுத்தாக வேண்டும் என்று மருத்துவர்கள் அழைத்ததாகவும், இன்னும் 1 மணி நேரத்திற்குள் நானும் வந்து விடுவேன் என்றும் சொல்லியிருந்தான். அமராவதியை தொடர்ந்து 3/4 மணி நேரத்தில் வந்து சேர்ந்த கதிரவனிடம் ஏதேதோ ஃபார்ம்களில் கையெழுத்து வாங்கிச் சென்றார்கள். "என்ன நீ, இன்னைக்கு கூட வெளியூர் போகலனா என்ன?" என்ற வாசுதேவன், "சரிதான், இப்படி ஆகும்னு தெரியாதே" என்று அவரே சமாதானமும் சொல்லியிருந்தார். "திடீர்னு நேத்து காலையிலிருந்து மாமனாருக்கு, உன் சித்தியோட அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போச்சு. இல்லனா நாங்களும் இருந்திருப்போம். எப்படியோ வந்துட்டோம். அதுவே போதும் விடு" என்றும் கதிரவனை தான் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அது புரிந்ததாலோ என்னவோ அமராவதி தன் பங்குக்கு எதையும் கேட்காமல் பேசாதிருந்தார். "பயப்படாத, 3 பேரும் நல்லபடியா வருவாங்க" என்று இருந்தார். பொன்னம்மாவுக்கு தன் பங்குக்கு எல்லா கடவுள்களையும் வேண்டிக் கொண்டதோடு ஏதேதோ வேண்டுதல்களையும் செய்வதாக மனமுருக வேண்டிக் கொண்டாள். கதிரவனோ சுத்தமாக உடைந்து போனான். ஒரு வழியாக சுற்றும்புறம் உணர்ந்து நிமிர்ந்திருந்தவன் குளிர் நீரை முகத்தில் அடித்து கழுவி கொண்டு வந்தான். மீண்டும் மீண்டும் கண்களினோரம் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. பல்லை கடித்து சமாளித்தான். "இல்ல உதயா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ திரும்பி வருவாய். 100 வருடம் இந்த இரண்டோடு இன்னும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு நீ விரும்பியதைப் போல நாம் சந்தோஷமாக வாழ்வோம்" என்று மீண்டும் மீண்டும் மனதிற்குள் உருப்போட்டபடியே இருந்தான். அந்த அளவிற்கு பார்ப்பதற்கும் அவ்வளவுதான், அனைத்துமே முடிந்தது என்பது போலிருந்தான் கதிரவன். ஆனாலும் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருந்ததால் கதிரவனிடம் பேசியிருந்தார். "கவலைப்படாத கதிர், உதயாக்கு ஒன்னும் ஆகாது. சித்தி, எனக்கு என் மனைவி வேணும். அவ இல்லாத வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே இல்ல" என்று கண்ணீருடன் சொன்னான். அறுவை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லும் முன் நிகழ்வு வேண்டி அமைதி பெற்றுக் கொண்டு உதயாவை பார்க்க வந்திருந்தார் அமராவதி. முதலில் கதிரவனை சென்று பார்க்க சொல்லலாமா என்றெண்ணியவர் பிறகு வேண்டாமென்று தானே வந்திருந்தார். அப்பொழுது உதயா எதையும் அல்லது யாரையும் முழுமையாக உணரும் நிலையில் இருக்கவில்லை. கிடைத்திருந்த மிக சிறிய அவகாசத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லியிருந்தார். "உன் கதிரவன் நீ வேண்டுமென்று குழந்தையைப் போல அழுகிறான். உன்னிடம் 100 வயது வரை இன்னும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டுமென்கிறான். நீ இல்லாத வாழ்க்கையில் அவனுக்கு ஒன்றுமே இல்லையாம். தைரியமா இரு உதயா." உதயாவின் முகத்தில் மாறி மாறி தெரிந்த உணர்ச்சிகளின் கலவை, அல்லது அவருக்குத்தான் அப்படி தோன்றியதோ, அமராவதிக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்திருந்தது. ஆனால் நடப்போ வேறாக இருந்தது. அறுவை சிகிச்சையின் மூலம் ஆரோக்கியமான 2 பெண் குழந்தைகளை பிரசவித்த உதயாவின் உடல்நிலை கீழ்வரம் போனது. தாயை காப்பாற்றுவது கடினமென்று மருத்துவர்கள் கிட்டத்தட்ட கைவிரித்து விட்டிருந்தார்கள். செவிலியர்கள் குழந்தைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்க, அவற்றை கதிரவன் கைகளில் வாங்கியவனோ பார்த்தவனோ கூட இல்லை. "என் மனைவியுடன் சேர்ந்து பார்க்கிறேன், அல்லது அவளுடனே சேர்ந்து போகிறேன்" என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் மருத்துவமனையில் சேர்ந்ததற்கு பிறகு அன்று இரவு முதல் முதலாக மனைவியை வந்து பார்த்திருந்தான். சுடுமணலில் பீத்தெறியப்பட்ட பூமாலை போல அவள் கிடந்த காட்சியில் குலுங்கி விட்டிருந்தவன் அவளுடைய காதுகளில் பேசியிருந்தான். "உதி, நீ வேணும்டா. உன் பெருந்தன்மையான குணத்தால் நீ திரும்பி வரணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைகளோட சந்தோஷமா வாழலாம். நம்ம குழந்தைகள உன்ன மாதிரியே அழகா இருக்கிறதா பேசிக்கிறாங்க. ஆனா நான் இன்னும் பார்க்கல. உன் கூட சேர்ந்துதான் பார்ப்பேன்" என்று விட்டு வந்தவன் சோறு தண்ணீர் இல்லாமல் ஏன் சுற்றி நடக்கும் எதையும் அறியாதவனாய் அமர்ந்து விட்டு இருந்தான். அந்த கடவுளின் கணக்கை மானிடர் யார் அறிவார்?